பிரியாணி சாப்பிடாம இருக்கவே முடியலையே. இப்போ என்ன பண்ணுறது? அழுக தார தாரையால் ஊற்றுது. டெய்லி சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இப்படி வச்சே கொள்றாங்கடா. இன்னைக்கு எப்படியாவது பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. நேற்று தானே அப்பா அரிசி முட்டை வாங்கிட்டு வந்தாரு. சரி, அந்த அரிசி முட்டையை எடுத்துக்குவோம். அப்புறம் நேற்று அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுச்சு, மிஞ்சி போன சிக்கனை, அதை எடுத்துக்குவோம். அப்புறம் அப்பா கிட்ட இருந்து காசை வாங்கி வெந்தயட்டாப்பாக்குள்ள வச்சுச்சு, அதை எடுத்துக்கிடுவோம். வீட்டில் சிக்கன் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்த சிக்கன் பொடி இருக்குது, அதை எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விற்போம். நெட்டவெளி இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு தூள் கலப்புற. நல்ல வேலைக்கு தூங்குச்சு. தலையில் இருக்கிற மூட்டையை பார்த்தா என்னத்தை எடுத்துகிட்டு போகிறேன், எதை எடுத்துகிட்டு போகிறேன்னு இந்நேரம் வச்சு கும்பிச்சிருக்கும். சரி, இப்படி நைஸ் நாப்பில் கிளம்புவோம். என்ன கஷ்டமா இருக்குது இந்த வேலை. ஃபேன் வச்சு வேர்த்து கொட்டுதே. வெயில் போடுல போடுது. வாங்கம்மா வாங்க, வாங்க அக்கா வாங்க. சூடான ஃப்ரைட் ரைஸ், சுவையான ஃப்ரைடு சாப்பிட உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். 2 நாள் கழிச்சு புடுங்கிக்கிட்டு போகும். ஐயோ, அப்படி சொன்னா வியாபாரம் கட்டி போயிரும்ல. என்னடி நெட்டவழி திடீர்னு கடை ஆரம்பிச்சிருக்க? ஒரு வாரத்தை கூட எங்கிட்ட சொல்லல. ஆமாங்கக்கா, திடீர் முடிவுதேன். ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல்லு மூக்க தொலைக்குதுடி. ஆமா, நெட்டவள்ளி கைப்பக்கம் வந்தேன். ஸ்மெல்லு 10 ஊருக்கு அடிக்கும்ல. சரிக்கா, ஒரு பிளேட்டு 40 ரூபா வாங்கி சாப்பிடு. என்னது 40 ரூபாயா? ஏண்டி இங்க பக்கத்து கடையில் 20 ரூபா தானடி விற்கிறியா ஒரு பிளேட்டு? நீ என்னடி 40 ரூபா விற்கிற? ஏக்கா, முட்டை ரேட்டு, சிக்கன் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்தாலுமே எனக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா. இவ்வளோ ரேட்டுக்கு வச்சா யாரும் வந்து வாங்க மாட்டாங்கடி. கொஞ்சமாவது கம்மி பண்ணு. ஏக்கா, இதே ரேட்டுக்கு ஏக்கா விற்க போறேன். வாங்கினா வாங்கு, இல்லைனா போக்கா. சரி, கோவப்படாத நெட்டவழி. சரி, ஒரு பிளேட்டை கூட வாங்கி தின்றேன். அப்படிவா வலிக்கு. அற்புதமா இருக்குடி. இந்த மாதிரி சுவையில நான் சாப்பிட்டதே இல்லடி. போதும்க்கா உன் பாராட்டு மலை. என்னது ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வருது? மூக்க தொலைக்குது. என்னடி நெட்டவழி, ஃப்ரைட் ரைஸ் கடையில இறங்கிட போல? ஆமாக்கா, வீட்டிலே உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு வந்துட்டேன். சாப்பிடுற லட்சுமி, ஒரு பிளேட் 40 ரூபாயா? 40 ரூபாயா? நேத்து தாண்டி என் மையம் வாங்கிட்டு வந்தியா ஒரு பிளேட் 20 ரூபான்னு. நீ என்னடி 40 ரூபான்னு ஓடுற? அப்போ போ, அவன் கடையிலே வாங்கி தின்னு. ரொம்ப என்ன பண்ற? அன்னைக்கு முதல் நாள் போட்டதை 2ஆம் நாள் சூடு பண்ணி வைப்பியான், அதை வாங்கி தின்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உன் கடையில விட அவன் கடையில நல்ல டேஸ்டாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுப்பேன் உனக்கு. அதை தின்னுட்டு வீட்டுக்கு போ, பின்னாடி பிடிக்கிட்டு போயிடும். அப்புறம் எனக்கு தானே புடுங்குது, உனக்கு என்ன? இந்தம்மா வாங்கினா வாங்க, இல்லைன்னா இடத்த கழி பண்ணு. கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 கஸ்டமர்ஸ் வச்சு பீத்திக்கிட்டு இருக்கா. போடி போ. நாளைக்கு நான் ஒரு கடையை போடுவேன்டி. உன்னை விட அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்கடி. பாப்போம் உன் கடைக்கு ஒரு நாய் கூட வராது. நாயெல்லாம் வரவே, நான் மனசே வந்தா போதும். போ. நான் போறேன். இந்த கடையில வந்து நான் நிக்க மாட்டேன். நான் வேற ஏதாவது கடையில போய் தின்ன போறேன். பாசம் மூக்கு தொலைக்குதேன்னு வந்தா வேணும் இந்த பேச்சு பேசுறா. பெரிய ஓட்ட கடையை வச்சுக்கிட்டு என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உமா கீதா வர சொல்றேன். சரிக்கா. வாங்க சார். என்ன திருடனை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம் இல்ல, இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். இவனுக்கு ஒரு பிளேட் ஃப்ரைட் ரைஸ் கொடு. ஒரு 5 நிமிஷம் போறங்க போலீஸாரே, இந்த போட்டு கொடுத்துட்றேன். என்ன சார் இது, கைதிகள்லாம் நூடுல்ஸ் வாங்கி கொடுக்குறிய, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குறிய? பேசாம நான் அங்கே வந்துடுவா சார். எங்க அம்மா டெய்லி சாம்பார் சாதம் ரசம் போட்டு கொள்ளுது. ஏமா உருப்படியா வாழ்க்கையில முன்னேறதுக்கு வெளியே பாருமா. உங்க ஆத்தா போடுற சோறு தின்னு. நீங்க ஒரு நாள் தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குறேன், மற்ற நாளே இவனுக்கு களி கஞ்சிதேன். அடி ஆத்தாடி, நம்மளுக்கு அது சாம்பார் சாதம் ரசம் சாதமே போதும்ப்பா. களியில நம்மளால தின்னுட்டு இருக்க முடியாது. இந்தாடா சாப்பிடு. சரிங்க சார். இப்படி கையில விலங்கு போட்டு சாப்பிட சொன்னீங்கன்னா எப்படி சாப்பிடுவாரு பாவம்? விலங்கு கழட்டி விட வேண்டியதானே? என்னமா பெரிய அறிவு குழந்தை மாதிரி பேசுற? கையில இருக்க விலங்கு கழட்டி விட்டு திருடி ஓடிட மாட்டானா? அதெல்லாம் ஓட மாட்டார் சாரே, பாவம்ல அவரு. சாப்பிட விடுங்க, நொட்டாங்கையிலையா தின்னுவாரு. ஊத்து விடுங்க சாரே, பார்க்கவே பாவமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இருமா, யூரின் அடிச்சு ஆயிடுச்சு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுற வரைக்கும் இவரை பாத்துக்க. சரிங்க சாரே, இவரை உட்கார வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இவ தப்பச்சு போனா நொங்க கழட்டி விடுவேன்ல. உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன். இவன் தப்பிச்சு போனா நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்காரணும் இவனுக்கு பதில. சரி, நான் பாத்துக்கிறேன் சாரே, நீங்க போயிட்டு வாங்க. நான் வர வரைக்கும் இதே இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். சரிங்க சாரே, நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். ஏன் திருடி என்ன இப்படி நின்றுட்டே இருக்கீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. இந்த பொண்ணு பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கு. நம்ம அழுது ஆக்டிங் போட்டு அப்படியே ஓடிடுவோம்.
ஏன் இந்த அண்ணன் இப்படி அழுகுறாரு? பாவமா இருக்கே. ஏன்னு இப்படி அழுகுறிய? இல்லம்மா, நான் இந்த மாதிரி சாப்பாடு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லம்மா. விடுனே, உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கி சாப்பிடுனே. ஏம்மா, நான் காலையிலே சாப்பிட்டேம்மா. கல்லு மாதிரி இருந்துச்சுமா. அதுவே வயிறுலாம் நம்பிடுச்சுமா. போதுமா, ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சுமா. அம்மா கொஞ்சம் கோச்சிக்கிறோமா, அங்கிட்ட போய் தண்ணி மட்டும் மோந்தரியா? இருனே, எடுத்துட்டு வந்து தரேன். தண்ணி பாட்டிலும் இல்லையே, தீந்து போச்சே. சரி, கடையில் போய் வாங்கிட்டு வருவோம். அண்ணே, தண்ணி பாட்டில் கடையில் இல்லை, நான் பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரேனே, அது வரை இரு. சரிம்மா, அது வரைக்கும் உட்காந்துருக்குறேன். அண்ணே, எங்கிட்டும் போயிடாத நீ. சரிம்மா. பாவமா இருக்கு இந்த அண்ணனை பார்க்கறதுக்கு. ஆஹா, ஓடிட்டால, நம்ம அப்படி தப்பிச்சிருவோம். என்ன இந்த திருட்டு பையனை காணோம்? ஓடி போயிட்டானோ? திருடனே, திருடனே, எங்க போனீங்க? ஐயோ, போலீஸார் பார்த்தா அவனுக்கு பதில் நம்மளும் ஜெயில பிடிச்சி போட்டுருவானே. நம்ம கடையை காலி பண்ணிட்டு ஓடிடுவோம். ஒரு சுச்சா போறது கூட நேரம் இருக்க மாட்டேங்குது இந்த போலீஸ் வேலை பாக்குறவங்களுக்கு. ஐயோ, போலீஸார் வந்துட்டாரே. ஆவி ஓடி ரெட்ட வழி. என்ன இங்க இருந்து கடையை காணா, அவனே காணா. ஏமா நில்லுமா, ஏமா நில்லு. ஐயோ ஐயோ, ஓடுவோம். ஏமா நில்லுமா, நீ தானமா வேலை கட்டி விட்டு சாப்பிட சொன்ன. திருட்டு பையலுக்கு திருட்டு தனது புத்தி தானமா இருக்கும். ஓடிட்டா பாரு. அவனுக்கு பதில் ஒன்னதாம ஜெயில பிடிச்சி போடணும்.